ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்தியன் கார் மார்க்கெட்டில் கடந்த பல மாதங்களாக எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் வித்துட்டு இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுக்கியினுடைய அல்டோங்கிற கார். இந்த அல்டோங்கிற கார் எந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார்னா அது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார். ஸோ இந்த அல்டோ காருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெனால்ட்ஸோடைய குவிட்டுங்கிற கார். இந்த குவிட் காரை பொறுத்த வரைக்கும் இது என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டாக இருந்தாலும் கூட இது மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு காருடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த கார் ரெண்டுமே என்னென்ன ஃபியூவல் ரேஞ்சில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்டோ காரை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க, டீசல் கிடையாது. இதே ரெனால்ட் குவிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது, இங்கே சிஎன்ஜி டீசல் ரெண்டுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னென்ன டிரான்ஸ்மிஷன் இந்த கார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டோவை பொறுத்த வரைக்கும் மேனுவலில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதே குவிட்டை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே இருக்குது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு காரோட ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாருதி சுசுக்கியினுடைய அல்டோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெட்ரோல் எடுக்கிறீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் 2,94,000 ஆரம்பிச்சு 3,89,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்குது. அதே சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் 4,32,000 ஆரம்பிச்சு 4,36,000 வரைக்கும் இந்த காரோட விலை இருக்குது. ரெனால்ட் குவிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 2,94,000 ஆரம்பிச்சு 4,75,000 வரைக்கும் விலை இருக்கு. அதே பெட்ரோலுடைய ஆட்டோமேட்டிக் எடுக்கும்போது இதனுடைய விலைங்கிறது 4,48,000 ஆரம்பிச்சு 5,07,000 வரைக்கும் இந்த காருடைய விலை இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு கம்பேரிசன் பண்ணும்போது ரெண்டு காருடைய ஒரே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெண்டு வேரியண்ட் எடுத்து கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அது அல்டோவை பொறுத்த வரைக்கும் VXi பிளஸ்ங்கிற வேரியண்டையும் குவிட்டை பொறுத்த வரைக்கும் RXLங்கிற வேரியண்ட் எடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ரெண்டாவது நம்ம டைமென்ஷனை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டுமே என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் வரக்கூடிய காருங்கிறதுனால இது என்ன சைஸ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் அல்டோங்கிற கார் 3,445 மில்லிமீட்டர், குவிட் 3,731 மில்லிமீட்டர். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குவிட்டை விடையும் அல்டோ 286 மில்லிமீட்டர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. விட்டை பொறுத்த வரைக்கும் அல்டோ 1,490 மில்லிமீட்டர், குவிட் 1,579 மில்லிமீட்டர். இங்கே குவிட்டை விடையும் உங்களுக்கு அல்டோ 89 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. ஹைட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்டோ 1,475 மில்லிமீட்டர், குவிட் 1,474 மில்லிமீட்டர். இங்கே குவிட்டை விடையும் அல்டோ 1 மில்லிமீட்டர் உங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்டோவுடைய குவிட் வந்து ஒரு ஸ்பேஷியஸான காராக இருக்குது. பட் இருந்தாலும் அல்டோனுடைய ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டான ஃப்ரண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ தான் கொஞ்சம் டஃப்பான ஒரு செகண்ட் ரோவாக இருக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்டோனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்த்தீங்கன்னா 160 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, குவிட் 184 மில்லிமீட்டர். குவிட்டை விடையும் அல்டோ 24 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. இனி வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் அல்டோ 2,360 மில்லிமீட்டர், குவிட் 2,422 மில்லிமீட்டர். குவிட்டை விடையும் அல்டோ 62 மில்லிமீட்டர் கம்மியாக இருக்குது. கர்பு வெயிட் வண்டியினுடைய மொத்த எடையை பார்த்தீங்கன்னா அல்டோ 762 கிலோகிராம், குவிட் 775 கிலோகிராம். இங்கேயும் உங்களுக்கு குவிட்டை விடையும் அல்டோ 13 கிலோகிராம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது பூட் ஸ்பேஸ். பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 177 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதை குவிட்டை பொறுத்த வரைக்கும் 279 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குவிட்டை விடையும் அல்டோ 102 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் அல்டோ 35 லிட்டர், குவிட் 28 லிட்டர். குவிட்டை விடையும் அல்டோ 7 லிட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் இந்த டைமென்ஷன் வைஸ் டெக்னிக்கல் டைமென்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அல்டோ எல்லா விதத்திலையும் குவிட்டை விட கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் ஸ்பேஷஸாக இருக்கட்டும், இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், வீல் பேஸ், கர்பு வெயிட், பூட் ஸ்பேஸ் எதை பார்த்தாலுமே குவிட்டை விடையும் அல்டோ ஒரு படி பின்னால் தான் இருக்குது. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது ரெண்டு வண்டியோட இன்ஜினை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே அல்டோ பொறுத்த வரைக்கும் அல்டோ டெலிவர் பண்ணக்கூடிய பவர்ங்கிறது 47.3 பிஹெச்பி பவர், குவிட் 53.26 பிஹெச்பி பவர். அல்டோ டெலிவர் பண்ணக்கூடிய டார்க்குங்கிறது 69 நியூட்டன் மீட்டர் டார்க், குவிட் 72 நியூட்டன் மீட்டர் டார்க். இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் அல்டோ உங்களுக்கு மேனுவல் மட்டும்தான் இருக்குது. குவிட்டில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்டோனுடைய மைலேஜ்ங்கிறது 22.05 கிலோமீட்டர் பர் லிட்டர். அதை குவிட்டை பொறுத்த வரைக்கும் 25.17 கிலோமீட்டர் பர் லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. இந்த ரெண்டு காருமே என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்கில் வரக்கூடிய கார், எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமான எண்ணிக்கையில் வித்துட்டு கூடிய காரும் கூட இந்த ரெண்டு கார்களும். ஸோ இந்த ரெண்டு காரில் அப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பவர் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் அல்டோ RXL ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ் முன்னால் மட்டும்தான் இருக்குது இந்த ரெண்டு கார்லையுமே. அதாவது அல்டோ குவிட் ரெண்டுலையுமே பவர் விண்டோஸ் முன்னால் கொடுத்துருக்காங்க. பின்னால் உங்களுக்கு பவர் விண்டோஸ் கிடையாது, நார்மல் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. இனி ரிமோட்டில் ட்ரங்க் ஓப்பன் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு அல்டோவில் மட்டும்தான் இருக்குது, குவிட்டில் கிடையாது. ரிமோட் ஃபியூல் லிட் ஓப்பனரும் உங்களுக்கு அல்டோவில் கொடுத்துருக்காங்க, குவிட்டில் கொடுக்கல. லோ ஃபியூல் லைட் வார்னிங் இந்த ரெண்டு வெஹிக்கிலுமே கொடுத்துருக்காங்க. அக்சசரி பவர் அவுட்லெட்டை பொறுத்த வரைக்கும் அல்டோ குவிட் ரெண்டுலேயுமே இருக்குது. இனி பின்பக்கம் சீட்டுக்கு ஹெட் ரெஸ்ட்ங்கிறதும் ரெண்டு வெஹிக்கிலுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி முன்பக்கத்தில் கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்டோவில் கிடையாது.
அதை குவிட்டில் கொடுத்துருக்காங்க. சீட் லம்பர் சப்போர்ட், அதாவது முதுகு தண்டுக்கு ஏதுவான ஒரு சீட்டிங் டிசைனுங்கிறது அல்டோவில் கிடையாது, குவிட்டில் அதை கொடுத்துருக்காங்க. இனி பார்க்கிங் சென்சார், ரெண்டு வெஹிக்கிளுமே பின்னால் வந்து பார்க்கிங் சென்சார் இருக்கு. பாட்டில் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அல்டோவில் உங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் டோரில் வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே குவிட்டை பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கு பின்னால் பாட்டில் ஹோல்டர் கிடையாது. கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு அல்டோவில் கிடையாது, குவிட்டில் கொடுத்துருக்காங்க. லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்து அல்டோவில் கிடையாது, குவிட்டில் அதை கொடுத்துருக்காங்க. இனி ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய கீலெஸ் என்ட்ரியும் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டரை பொறுத்த வரைக்கும் அல்டோவில் கிடையாது, RXL அதை கொடுத்துருக்காங்க. இனி மல்டி ட்ரிப் மீட்டர் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு வெஹிக்கிளோட எந்த வேரியன்ட்லையுமே உங்களுக்கு லெதர் அப்போல்சரி கிடையாது, ரெண்டுலையுமே ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்துருக்காங்க. அது அல்டோ குவிட் நீங்கள் ரெண்டு எந்த கார் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் இங்கே கிடைக்குது. க்ளவ் கம்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான க்ளவ் கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது அல்டோ குவிட் ரெண்டுலையுமே இந்த கம்பார்ட்மெண்ட் இருக்கு. டிஜிட்டல் கிளாக் பொறுத்த வரைக்கும் அல்டோ குவிட் ரெண்டுலையுமே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ஓடோமீட்டரும் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இனி எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு அல்டோ குவிட் ரெண்டுலையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் கிடையாது, மேனுவலாக தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு டாப் ரெண்ட் ஆஃப் குவிட்டில் மட்டும்தான் இருக்கு. மாருதியினுடைய அல்டோவில் எந்த டாப் ரெண்ட் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இனி அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வேரியன்ட்லையும் கிடையாது, வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பவர் ஆண்டனா பொறுத்தவரைக்கும் அல்டோ குவிட் இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கு. திரும்பவும் நான் உங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன், நம்ம இந்த கம்பேரிசன் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் அல்டோனுடைய டாப் வேரியண்டான VXi Plus எடுத்திருக்கோம். கிட்ட பொறுத்த வரைக்கும் செகண்ட் டாப் வேரியண்டான RXLங்கிற வேரியண்ட் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டுடைய பிரைஸ் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டு வெஹிக்கிளுமே உங்களுக்கு LED ஹெட் லாம்ப்ஸ் கிடையாது, ஹாலஜன் ஹெட் லாம்ப்ஸ் தான் காமனாக கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் அல்டோவில் 12 இன்ச் கொடுத்துருக்காங்க, அதே நேரத்தில் RXL உங்களுக்கு 14 இன்ச்சில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இனி என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அல்டோவில் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட் அதாவது RXL வேரியண்ட் ஆஃப் கிட்டில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கிடையாது. அதே நேரத்தில் முன்னால மட்டும் தான் ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்கு, பின்னால ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. USB AUX ப்ளூடூத் இந்த மூணு விஷயங்களுமே உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு கார் எடுக்கணும் நம்ம முடிவு பண்ணும்போது அந்த காருடைய மைலேஜ் என்ன, இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லுக்கான இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் என்ன, இதை தான் நம்ம பார்ப்போமே தவிர நம்ம எப்பவுமே சேஃப்டியை பார்க்கறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு கார் எடுக்கும்போது முதன்மை பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கிறது சேஃப்டி. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார். இந்த ரெண்டு காரும் அதிகமான எண்ணிக்கையில் வித்துடக்கூடிய காரும் கூட. ஸோ இந்த ரெண்டு காரில் அப்படி என்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் உங்களுக்கு ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. சென்ட்ரல் லாக் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. சைல்ட் சேஃப்டி லாக்கும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஏர் பேக்கை பொறுத்தவரை அல்டோவில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது. RXL குவிட் RXL வந்து ஒரே ஒரு ஏர் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பின்பக்க சீட் பெல்ட்டுங்கிறது ரெண்டு வெஹிக்கிளுமே காமனாக இருக்குது. சீட் பெல்ட் வார்னிங் குவிட் அல்டோ ரெண்டுலையுமே உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் சீட்ஸும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. இன்ஜின் இம்மொபைலைசர் மிக முக்கியமான சேஃப்டி ஆஸ்பெக்ட். அதாவது உங்கள் கீழே கூடிய கோட் இன்ஜின் கோடு ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது ரெண்டு வெஹிக்கிளையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. கிராஷ் சென்சார் ரெண்டு வெஹிக்கிளையுமே காமனாக இருக்குது. சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் அல்டோ குவிட் ரெண்டுலையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செக் வார்னிங்கும் அதே மாதிரி அல்டோ குவிட் ரெண்டுலையுமே காமனாக இருக்குது. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுவும் ரெண்டு வெஹிக்கிளையுமே காமனாக கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸும் ரெண்டு வெஹிக்கிளையும் காமனாக இருக்குது. ஸ்பீட் அலர்ட்டும் ரெண்டு வெஹிக்கிளையுமே காமனாக இருக்குது. ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பேரிசனில் ரெண்டு வெஹிக்கிளும் ஈக்குவலாக இருந்தாலும் கூட தேவைப்பட்ட நிறைய சேஃப்டி ஆஸ்பெக்ட் இந்த ரெண்டு வெஹிக்கிளையுமே மிஸ்ஸிங், அதுதான் உண்மை. ஃபீச்சர்ஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் டாப் வேரியண்ட் எடுக்கும்போது ஓரளவுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும் இல்லை இன்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸ்டீரியர் லுக்கை பார்த்து இந்த வண்டி எடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக குவிட் எடுக்கலாம். ஏன்னா அது மைக்ரோ SUV செக்மெண்ட்டில் வரக்கூடிய கார். ஒரு பெரிய SUV காரை நீங்கள் மினியேச்சரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அதான் இந்த மைக்ரோ SUV செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது. ஸோ பார்வைக்கு அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு கார்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெனால்டோனுடைய குவிட். இன்ஜினில் பவரும் அதிகமாக இருக்கக்கூடியது ரெனால்டோனுடைய குவிட். இந்த ரெண்டு காரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கும் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஒவ்வொரு மாதம் விற்கக்கூடிய கார்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கையில் விற்கப்படக்கூடிய ஒரு கார் இதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மாருதியினுடைய அல்டோங்கிற கார். மக்கள் அந்த அளவுக்கு விரும்பி எடுக்கிறாங்க. ஈவன் அதில் வந்து டீசல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கிடையாது, பார்க்குறதுக்கு பெரிய ஒரு ஜைஜானிக் சைஸ் எல்லாம் கிடையாது, இன்டீரியர் ஃபீச்சர்ஸும் கம்மி, இன்டீரியர் சைஸும் கம்மி. இருந்தாலும் மக்கள் விரும்பி எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அப்புறம் என்னோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. கிட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் நெகட்டிவ் இருக்குது. அதாவது வண்டிக்குள்ள உட்காந்துச்சுன்னா இன்ஜினுடைய சவுண்ட் அதிகமாக வருது. அப்புறம் பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது யூஸ் பண்ணிக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸுடைய குவாலிட்டியும் கம்மியாக இருக்குங்கிற ஒரு கஸ்டமர் ரிவ்யூ கம்ப்ளைண்ட்ங்கிறது நம்ம எப்போவுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவாங்க நம்பலாம். பட் இந்த ரெண்டு காரில் எதை எடுக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரெண்டுடைய கம்பேரிசன் ரிவ்யூ நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு வியூவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.